அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விரைவில் விசாரணைக்கு வரும் சார். அந்த SLP நம்பர் என்னைக்கு ஆச்சு? நேற்று தான் இல்ல, அதுல வந்து இப்போ இந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒதுக்கீடு நீங்க ஏற்கனவே நடைமுறையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்ம தொடர் 90ல இருந்து ஏற்கனவே அரசு செயலர் சொன்னது 1990ல இருந்து என்ன நடைமுறை ஏற்கனவே இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில பின்பற்றுகிறதோ அதே நடைமுறையை தான் அரசு இந்த ஆண்டும் பின்பற்றி நேர்மையா வெளிப்படையா நம்ம டிரான்ஸ்பரன்ட் கவுன்சிலிங் நடத்தணும். அதுல ஒரு சிலர் அந்த நீதிமன்றத்துக்கு சென்றதனுடைய அடிப்படையில் இப்பொழுது அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இருந்தாலும் மருத்துவ சேவையை நம்ம கிராமப்புறத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்க கிராமப்புறத்தில் பணிபுரியக்கூடிய டிஃபிகல்ட் ஏரியா என்று வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிராமப்புறத்தில் ஊரக பகுதிகளில் மலைப்பகுதிகளில் பணிபுரியக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கிறப்பதான் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்ம கிராம சேவையை உறுதிப்படுத்த முடியும். ஆக அந்த அடிப்படையில் அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஏரியால தொடர்ந்து உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்ற கொள்கை அடிப்படையில் தான் இப்ப உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் அப்பீல் செஞ்சிருக்கிறோம். சார், மருத்துவர்களுடைய கோரிக்கையில அரசாணை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கை வச்சிருக்காங்க அரசு மருத்துவர்கள் மேற்படிப்புக்கான உச்சநீதிமன்றத்தில் அரசாணை தான் இப்போ இந்த ஏற்கனவே நம்ம ரெகுலரா கடைபிடிக்கிறது நம்ம 10 விழுக்காடு கொடுத்துட்டு இருந்தோம். அதை மாற்றி தான் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சில அமர்வுகளோட இதுல MCI பின்பற்றி 30 விழுக்காடு வரைக்கும் ஆண்டுக்கு 10 விழுக்காடு கொடுத்து ஏற்கனவே உள்ள நடைமுறையில இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாம கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கவுன்சிலிங் வெளிப்படையா நடந்தது. மேலும் மற்ற ஒரு அமர்வு அதுக்கு மாறாக ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஊரக பகுதிக்கு அறவே எந்த ஒரு ஒதுக்கீடும் இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு அரசோட கொள்கை ரீதியான முடிவுக்கு மாறாக இருந்ததுனால முதலமைச்சரும் அமைச்சரோட அறிவுரையின்படி உடனடியாக நம்ம SLP மண்டே ஃப்ரைடே ஜட்மெண்ட்னா மண்டேயே நம்ம நம்பர் வாங்கி இப்ப SLP நம்பர் ஆயிருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம கடைசி முடிவு எடுக்கணும். ஏற்கனவே உள்ள அரசாணை எல்லாரும் என்ன மறந்து விடக்கூடாதுன்னா நம்ம தமிழ்நாடு அரசு இந்த 50 விழுக்காடு ரிசர்வேஷன் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு தான் PGலையும் நம்ம பில்ல அசம்பிளி பில் பாஸ் பண்ணி அது பெண்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த கொள்கையெல்லாம் இப்போ ஹரியானான்னு சொல்றாங்க. ஹரியானால அந்த கொள்கை இல்லாம உடனடியாக புதுசா கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 90ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கோம். நமக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. கேரளாவில் மர்ம காட்சியில் இருக்கிற படை வருவதா சொல்றாங்க. எல்லையில என்ன மாதிரியான சோதனைகள் இல்லை, நம்ம கேரளாவில் மர்ம காய்ச்சல் கேரளாவில் கொஞ்சம் டெங்கு இருக்கிறதுனால கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் அந்த டெங்கு காய்ச்சல் வந்துவிடக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செயலாளர் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு ஒரு சின்ன சவால் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த டெங்கு காய்ச்சல்னால அருகில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திற்கு அது வந்துவிடக்கூடாது என்பது அங்கே செக் போஸ்ட்ல நம்ம பொது சுகாதாரத்துறையினுடைய சார்பில் விழிப்புணர்வு அதே போல தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது எந்த இடம்ன்ற ஒரு ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதலமைச்சர்களும் பதில் சொல்லிக்கிறாங்க, நானும் பதில் சொல்றேன். மதுரையில்